Welcome back to my channel. Today we are going to see effective stress. Let's see what is effective stress and how to calculate the effective stress. It is the most important topic in soil mechanics, so listen carefully. So let's see what is effective stress. Effective stress means it is nothing but contact force. அதாவது ஒரு பார்ட்டிகிள்க்கும் இன்னொரு பார்ட்டிகிள்க்கும் இடையில உள்ள கான்டாக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக. இப்போ வந்து பார்ட்டிகிள்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்ல கான்டாக்டில் இருந்தது அப்படின்னா இந்த சாயில் வந்து நல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து இந்த சாயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே இது வந்து கான்டாக்ட் வந்து ஒரு பார்ட்டிகிள்க்கும் இன்னொரு பார்ட்டிகிள்க்கும் இடையில நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாயில் வந்து என்ன இருக்காது, அந்த சாயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. ஸோ இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக. ஒரு சாயிலில் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கணும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாயிலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். இட் இஸ் தி ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பார்ட்டிகிள் டு பார்ட்டிகிள் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த கான்டாக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக. இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியாது. டோட்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் போர் வாட்டர் ப்ரெஷர் இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கேல்குலேட் பண்ண முடியும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் இண்டிகேட்டட் பை சிக்மா டேஷ் which is equal to sigma minus u. சிக்மா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ், u அப்படிங்கிறது என்னது அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷரை. டோட்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கே தெரியும், லோடு டிவைடட் பை ஏரியா தான் என்னது அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. போர் வாட்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி போர், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷரை. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி சாயில் போர்ஸ், அதுதான் நமக்கு என்னது அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷரை. ஓகே, இப்போ இந்த லோடுன்னு சொல்கிறோம்ல, இந்த லோடு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த லோடில் செல்ஃப் வெயிட்டும் இன்க்ளூட் ஆகும், ஓவர் பர்டன் ப்ரெஷரும் இன்க்ளூட் ஆகும். ஓவர் பர்டன் ப்ரெஷரை போத் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராப்ளம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெயிட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ யூனிட் வெயிட்டை வச்சு நம்ம டோட்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது? யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் டோட்டல் வெயிட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். நமக்கு தேவை என்னது, இந்த பி, அதாவது இந்த வெயிட், இந்த லோடு பி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த வெயிட் வேணும் அப்படின்னா காமா இன்ட்டு வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா வெயிட்டை. காமா இன்ட்டு வால்யூமை நம்ம என்னென்னு எழுதலாம், ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு வெயிட்டை. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோடுங்கிறது வெயிட்டு தான், காமா இன்ட்டு ஏரியா இன்ட்டு ஹைட்ஸை டிவைடட் பை ஏரியா. ஸோ இந்த ரெண்டு இதாயிரும். ஸோ யூனிட் வெயிட் இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் இன்ட்டு ஹைட்டா. அதே இது நம்ம போர் வாட்டர் ப்ரெஷர் எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? ஸோ சிக்மா டேஷ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் யூ. சிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ், யூ அப்படிங்கிறது போர் வாட்டர் ப்ரெஷரா. ஸோ சிக்மா வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லோட் அப்பான் ஏரியா. லோட் அப்படிங்கிறது செல்ஃப் வெயிட்டும் இன்க்ளூட் ஆகும், அதுக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய லோடாக தான் ஓவர் பர்டன் ப்ரெஷரை. எல்லாமே சேர்த்தது தான் என்னது அப்படின்னா லோடை நம்ம என்னன்னு சொல்லலாம், வெயிட்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் யூனிட் வெயிட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் வந்து கேல்குலேட் பண்ணலாம். யூனிட் வெயிட் இன்ட்டு வால்யூம்ங்கிறது என்னது, ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ இந்த வெயிட் எடுத்துகிட்டு போய் இதில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் இன்ட்டு ஹைட்டு. போர் வாட்டர் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில் போட்ட மாதிரி இங்கே யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதை எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்ளம் வைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா திஸ் லேயர் பி H1, இந்த லேயர் வந்து H2.
வாட்டர் டேபிள் வந்து நமக்கு இங்கே இருக்குது. கிரவுண்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கே வாட்டர் லெவல் கீழே அப்படின்னாலே கண்டிப்பாக காமா சாட் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா காமா டி பல்க் யூனிட் வெயிட் தான் இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் இன்ட்டு ஹைட்டு, ஸோ காமா டி இன்ட்டு H1. நெக்ஸ்ட்டு லேயரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரெஷரும் சேர்த்து தான் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ காமா டி H1 ப்ளஸ் காமா சாட் இன்ட்டு H2. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா. நெக்ஸ்ட்டு போர் வாட்டர் ப்ரெஷர். போர் வாட்டர் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லேயர் வரைக்கும் தான் நம்மளுக்கு போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து இருக்கும். இப்போது இங்கே நம்மளோட போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன, யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இன்ட்டு அதோட ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா H2. இது வந்து என்னது அப்படின்னா யூஆ. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, இங்கே காமா டி H1, இதையும் இந்த 0வையும் மைனஸ் பண்ணோன்னா காமா டி H1. இப்போ இந்த டேர்மையும் மைனஸ் பண்ணோன்னா இங்கே உள்ள எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு கிடைக்கும். காமா டி H1 ப்ளஸ் காமா சாட் H2 மைனஸ் காமா டபிள்யூ H2. இப்போ காமா டி H1 ப்ளஸ் இதில் H2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா காமா சாட் மைனஸ் காமா டபிள்யூ. இப்போ காமா டி H1 ப்ளஸ் காமா சாட் மைனஸ் காமா டபிள்யூ வந்து காமா சப்மர்ஜ்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ காமா சப்மர்ஜ்டு இன்ட்டு H2. இதுதான் இந்த லேயரோட எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். லெட்ஸ் see a ப்ராப்ளம் பார்த்தா தான் வந்து இன்னும் வந்து கிளியராக வந்து தெரியும் எப்படி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் see a problem. Find effective stress at CC and DD. இந்த CC லேயர்லையும் இந்த DD லேயர்லையும் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், யூனிட் வெயிட் இன்ட்டு அதோட ஹைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வெயிட் இன்ட்டு அதோட ஹைட்டு. ஸோ 1.6 இன்ட்டு 4, 1.6 இன்ட்டு 4 போட்டோன்னா 6.4. நெக்ஸ்ட்டு இன் திஸ் லேயர் வாட் இஸ் தி டோட்டல் ஸ்ட்ரெஸ், 6.4 ப்ளஸ் இந்த 1.9 இன்ட்டு 3.5. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 13.05. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயரில் பார்க்குறோம். இந்த லேயரில் 13.05 ப்ளஸ் இந்த 4 ப்ளஸ் 1.925 இன்ட்டு 4 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20.75 வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளோட டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா. நெக்ஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா போர் வாட்டர் ப்ரெஷரை. போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச். இதோட ஹைட் வந்து 3.5. ஸோ 3.5 இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இன் கிராம் பெர் சிசியில் பார்த்தோன்னா 1. ஸோ 3.5. நெக்ஸ்ட்டு இந்த லேயருக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா 3.5 ப்ளஸ் இந்த 4 இன்ட்டு 1. ஸோ 4 which is equal to 7.5. இதுதான் நம்மளோட போர் வாட்டர் ப்ரெஷரை. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை. ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோன்னா இது மைனஸ் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0. ஸோ இங்கேயும் 0 தான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு 6.4. இந்த லேயரில் இதுக்கு நேராக உள்ள இந்த லேயரில் 0. ஸோ 6.4 மைனஸ் 0 6.4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த லேயரில் பார்க்குறோம் 13.05. இந்த லேயரில் வந்து பார்த்தோன்னா 3.5. ஸோ 13.05 மைனஸ் 3.5 which is equal to 9.55.
Next இதில் 20.75 minus 7.5 we get 13.25. They ask the effective stress at CC and DD. So in CC layer what is the effective stress? 9.55. In DD we get 13.25. So our answer is 9.55 comma 13.25. So this is the procedure to calculate the effective stress. First என்ன பண்றோம் அப்படினா total stress calculate பண்றோம் unit weight into அதோட height. unit weight into height தான் total stress அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத முன்னாடி வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இந்த unit weight into height plus இந்த மேல இருக்கக்கூடிய பிரஷரும் தான் கீழ ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் எழுதுறோம். தேர்ட் இந்த யூனிட் வெயிட் இன்ட்டு அதோட ஹைட் ப்ளஸ் டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு லேயர்ஸும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் கேல்குலேட் பண்ணும். போர் வாட்டர் ப்ரெஷர் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இன்ட்டு அதோட ஹைட். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா பார. This is our today's class. In the next class we can see what happens if the water level rises above the ground level. If you like my channel, subscribe my channel, and if you have any comments, comment on the comment box below. Thank you.